இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீஷீஸ் வந்து கருநொச்சின்னு போட்டிருப்பாங்க. விக்கிபீடியா பேஜ் போனீங்கன்னா அது ஆக்சுவலாக கருநொச்சியா அப்படின்னு பார்த்தா அது கருநொச்சி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கருநொச்சின்ற ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த செந்நொச்சியோட அமைப்பு மாதிரியே இருக்கும், 5 இலையோடு இருக்கும். ஆனால் இதை நீங்கள் உடச்சி பார்க்கும்போது இதுக்குள்ளே நிறைய பேர் கேட்பாங்க, இது பாலில் போட்டால் கருப்பாகுமா அப்படின்னு கேட்பாங்க. பாலில் போட்டால் சாதத்துக்குள்ளே பிசைஞ்சு உள்ளே வந்து டிப் பண்ணி, அதாவது உள்ளே பிடிச்சி சாதத்தை பிசைஞ்சு பிடிச்சி அதை தனியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வயசு இளைஞனாக மாறிடுறார். 40 வயசுலேருந்து 16 வயசு இளைஞனாக மாறிடுறாரு. ஆன்லைனில் இதை போய் நீங்கள் கருநொச்சின்னு அடிச்சிங்கன்னா 1 கிலோ 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரி இடங்களில் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு அவங்க கொடுக்குறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் நேராக போய் பார்த்து பேசினப்போ அவர் சொன்னது, இந்த கருநொச்சி வந்து கருநாகம் வந்து சுற்றி வரும். தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாவரம் வந்து ஒரு அரிய வகை தாவரம் தான். இதை அரிய வகை தாவரமாக மாற்றிட்டாங்க. இந்த தாவரம் பாருங்கள், இதுக்கு பேர் கருநொச்சி. நொச்சியில் நிறைய வகை இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். நொச்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 160 ஸ்பீஷீஸ் இருக்குங்க, சரிங்களா. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 50-60 ஸ்பீஷீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது அதனோட தாவரங்களோட எண்ணிக்கை வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 தாவரங்கள் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒயிட் எக்ஸ் ஆல்டிசிமா, ஒயிட் எக்ஸ் நெகுண்டோ, அப்புறம் ஒயிட் எக்ஸ் ட்ரைஃபோலியா, அப்புறம் அந்தமான்லேருந்து ஒரு ஸ்பீஷீஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஒயிட் எக்ஸ் பர்பூரியான்னு சொல்லுவாங்க. அதனோட பூ மட்டும் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். ட்ரைஃபோலியாங்கிறது இந்த 3 இலை அமைப்பில் இருக்கும், அதை ட்ரைஃபோலியா சொல்லுவாங்க. ஒயிட் எக்ஸ் ஆல்டிசிமான்றது மயிலாடி நொச்சின்னு சொல்லுவாங்க. அதோட இலை பார்த்திங்கன்னா மயிலோட காலடி மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு 10லேருந்து ஒரு 11 வகை பார்த்துருக்கோம். ஒயிட் எக்ஸ் அங்கஸ்டிஃபோலியான்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, சரிங்களா. அது வந்து கொஞ்சம் ரேர் ஸ்பீஷீஸாக இருக்குது, ட்ராபிக்கல் கிளைமேட்டில் மட்டும் வளர்கிறதா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீஷீஸ் வந்து கருநொச்சின்னு போட்டிருப்பாங்க. விக்கிபீடியா பேஜ் போனீங்கன்னா அது ஆக்சுவலாக கருநொச்சியா அப்படின்னு பார்த்தா அது கருநொச்சி இல்லை. ஏன் அப்படின்னா சித்தர் பாடல்களில் சொல்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது எல்லா பாடல்கள்லையும். சித்தர் பாடல்களில் கோரக்கர் மலைவாகடம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், போகரோட மலைவாகடம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இவங்க சொல்கிற இந்த ஆன்லைனில் போட்டிருக்க கருநொச்சியோட ஒத்து போகிறது இல்லை. இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கருநொச்சின்றது நீங்கள் இலையும் தண்டும் கருப்பாக இருக்கும் அப்படின்றது. ஓரளவுக்கு வந்து அதனோட சிமிலராக வந்து ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா. இப்போ வந்து நீல நொச்சின்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, ஒயிட் எக்ஸ் நெகுண்டோ, சரிங்களா. அது பார்த்திங்கன்னா இலை வந்து பச்சை கலரில் இருக்கும், பூ வந்து நீல கலரில் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பீஷீஸ். இன்னொன்று செந்நொச்சின்னு சொல்கிறாங்க. இந்த செந்நொச்சி பார்த்திங்கன்னா 5 இலை அமைப்போடு இருக்கும். ஆனால் அந்த இலைக்குள்ளே ஸ்டெம்மை நீங்கள் உடச்சி பார்த்திங்கன்னா, அதனோட தண்டை உடச்சி பார்த்திங்கன்னா உள்ள பச்சை கலரில் இருக்கும், இல்லைனா வெள்ளை கலரில் இருக்கும். இந்த கருநொச்சின்ற ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த செந்நொச்சியோட அமைப்பு மாதிரியே இருக்கும், 5 இலையோடு இருக்கும். ஆனால் இதை நீங்கள் உடச்சி பார்க்கும்போது இதுக்குள்ளே கருப்பு கலரில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் இந்த வித்தியாசப்படணும். நிறைய பேர் கேட்பாங்க, இது பாலில் போட்டால் கருப்பாகுமா அப்படின்னு கேட்பாங்க. பாலில் போட்டால் கருப்பு ஆகும், ஒரு அளவுக்கு தான் ஆகும். இவங்க நினைக்கிற மாதிரி இந்த சாதத்தில் பிடிச்சி யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த சாதத்துக்குள்ளே பிசைஞ்சு உள்ளே வந்து டிப் பண்ணி, அதாவது உள்ளே பிடிச்சி சாதத்தை பிசைஞ்சு பிடிச்சி அதை தனியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே சாதம் மட்டும் கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலையில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது. கஞ்சனூர் சித்தர் வந்து இந்த பிரச்சனையில் வந்து அவரோட திருமூலர் வந்து அங்கே வரும்போது அவர் வந்து இளமை நோக்கி திரும்பணும், அதாவது அவருக்கு ரொம்ப வயசாயிரும், கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ளோஸ் டு டெத் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து அவர் வராரு, கஞ்சனூர் வராரு. கஞ்சனூரில் ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரம் வந்து மனிதனை வந்து இளமையாக்கக்கூடியது, சாவிலிருந்து மீட்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு. அது வந்து கருங்காலின்னு அங்கே சொல்கிறாங்க. அந்த தாவரம் வந்து இவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு சாப்பாடு செய்ய சொல்லிவிட்டு கஞ்சனூர் சித்தர் வந்து சாப்பாடு செய்ய சொல்லிவிட்டு இவர் போய் அந்த தாவரங்களை தேட போவார். அப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, கஞ்சனூர் சித்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வயசு இளைஞனாக மாறிடுறார். 40 வயசுலேருந்து 16 வயசு இளைஞனாக மாறிடுறாரு. அப்போ திருமூலர் கேட்குறாரு, யார் நீன்னு கேட்கும்போது, நான் தாங்க உங்கள் சிஷ்யன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இவ்வளோ இளமையானம்போது அந்த பானைக்குள்ளே வந்து ஒரு குச்சி விட்டு கிளறி இருக்காரு. அந்த குச்சி வந்து கிளறும்போது அந்த சாதம் வந்து கருப்பாக இருக்குது. அந்த சாதத்தை சாப்பிட்ருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அவரை வாந்தி எடுக்க சொல்லி திரும்ப இவர் சாப்பிட்டு இளமை திரும்பினதா அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அது கருங்காலி மரம், அந்த கருங்காலி மரத்தை கலக்குனிங்கன்னா வந்து கருப்பாயிரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாடல்களோட அமைப்பெல்லாம் வருது. எனக்கு என்னமோ அது கருநொச்சியாக இருந்திருக்கலாம், கருநொச்சியாக இருந்து. ஏன்னா இந்த கருநொச்சி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே உருவானதில்லை, இது வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட செடி. அந்த செந்நொச்சி அப்படின்ற செடியை வந்து சேராங்கொட்டை போட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் மாற்றுவாங்க. எதெல்லாம் வந்து நீலம், எதெல்லாம் அடர் ஊதா அப்படின்றாங்களோ, சித்தர் பாடல்கள் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கருப்பு தான். நீலம்னாலே இங்கே கருப்பு தான். நீலக்கொடி வேலின்னா அது கருங்கொடி வேலி தான். பிளம்பாகோ கேப்பன்சிஸ்ன்ற அந்த நீலக்கொடி வேலியை வந்து இவங்க கருங்கொடி வேலின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் எந்தெந்த இடத்துல நீலம்னு வருதோ அது எல்லாமே கருப்பை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் சித்தர் பாடல்களில். அப்படி பார்க்கும்போது இது வந்து இதை உடைச்சிங்கன்னா உள்ளே வந்து அடர் ஊதா நிறத்தில் இருக்கும். அப்படின்னா அடர் ஊதாங்கிறது கருப்பை வந்து குறிக்கிறது தான். ஒன்றும் இல்லை, கிருஷ்ண துளசி அப்படிங்கிறது வந்து கருப்பாக இருக்காது அந்த துளசி, அது வந்து அடர் ஊதா நிறத்தில் இருக்கும். ஆசிமம் டெனிஃப்ளோரம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆசிமம் டெனிஃப்ளோரம். அந்த துளசி பார்த்திங்கன்னா அடர் ஊதா நிறத்தில் இருக்கிறதுனால அது வந்து கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான், அந்த நொச்சியும் இந்த நொச்சியும் வித்தியாசப்படுறது ஒரே காரணம், ஒரே விஷயம். இதனோட ஸ்டெம்மை நீங்கள் உடைச்சிங்கன்னா உள்ளே கருப்பு கலரில் இருக்கும். இது பாலில் போட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு கட்ட கரையர்னு சேஞ்ச் ஆகாது. ஆன்லைனில் இதை போய் நீங்கள் கருநொச்சின்னு அடிச்சிங்கன்னா 1 கிலோ 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக பொய்யான விஷயம். என்ன காரணம்னா, இந்த பிளான்ட் இலை மேலே வந்து டை பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாடம் பண்ணுவாங்க. இது ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ். இது எப்படி பாடம் பண்ணுவாங்கன்னா, இதை டையில் நினச்சிட்டு அப்புறம் வந்து மாட்டியோட மூத்திரத்தில் கோமியத்தில் வந்து நல்லா தெளித்து பாடம் பண்ணிடுவாங்க. பாடம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதனோட இலை கட்ட கரியர்னு இருக்கும். இந்த ஏழையை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கருநொச்சி இலைன்னு சொல்லி ஆன்லைனில் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே டை பண்ணுற இலை வந்து நீங்கள் பாலில் போட்டிங்கன்னா கருப்பாக தான் ஆகும், பால் கருப்பாக தான் ஆகும். சாதத்தில் பிடிச்சிங்கன்னா சாதம் கருப்பாக தான் ஆகும். அப்போ அது கருநொச்சியா அப்படிங்கும்போது இல்லை, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியலாக டை பண்ணுறாங்க. பட் இது எப்படின்னா சேராங்கொட்டை போட்டு ரெடி பண்ணுறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 அடி பிளான்ட்டு வந்து உருவாக்கி அந்த 5 அடி பிளான்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் சேராங்கொட்டை போட்டு அதை வந்து திரும்ப எடுத்து, அதாவது 9 வருஷம் அதனோட ஜென்ரேஷன், அதாவது அந்த க்ரோத், அந்த 9 வருஷம் பிளான்ட்டை திரும்பி எடுப்பாங்க. திரும்பி சேராங்கொட்டை போடுவாங்க, அதை திரும்பி வச்சு, அதாவது அதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து திரும்பி அதை வச்சு நட்டு திரும்ப 9 வருஷம் வளர்த்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப சேராங்கொட்டை போடுவாங்க. அப்புறம் ஒரு 9 வருஷம், இது மாதிரி வந்து ஒரு 9 டைம் செய்யணுன்றாங்க. ஏன்னா கருநொச்சிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க, கருப்புங்கிறது சனிக்கு உகந்தது. அதனால் பார்த்திங்கன்னா 9 வருஷம் வளர்ந்த பிளான்ட்டை திரும்பி 9 கட் பண்ணி வச்சு திரும்பி 9 வருஷம் வளர்ந்து இது மாதிரி ஒரு 9 சார் 81ங்களா 81 வருஷம் அந்த ப்ராசஸ் செஞ்சால் தான் உண்மையான கருநொச்சி கிடைக்குன்றாங்க. இது அந்த அளவுக்கு பண்ணதான்னு தெரியல, ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த எஃபெக்ட் இருக்குது. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரி இடங்களில் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு அவங்க கொடுக்குறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் நேராக போய் பார்த்து பேசினப்போ அவர் சொன்னது, ஆமாங்க இது ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 இலை சாப்பிட்றாங்க அப்படின்னு அவர் சொன்னது தான், நமக்கு தெரியாது. அவர் கொடுத்துட்ருக்குறேன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு, ஓரளவுக்கு ட்ரேசபிலிட்டி இருக்குது, சர்வைவ் ஆகலாம். குணமாகுமானா குணமாகாது, உங்களுக்கு லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும், வாடுற நாட்களை வந்து கூட்டி கொடுக்கும். இப்போ ஒரு ஹெச்ஐவி வந்துருச்சு, அடுத்த ஒரு 15 வருஷம் தான்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நாட்களை கூட்டி கொடுக்கும். இந்த கருநொச்சி வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கருநொச்சி வந்து கருநாகம் வந்து சுற்றி வரும், அதாவது இதை பாதுகாக்கும் அப்படின்னும் போதும் சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, மழை பெஞ்சால் இதனோட தூர் வந்து கருப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கருநாகம் சுற்றி வர்றதுன்றது நம்பிக்கை தான், அது யாரும் பார்த்ததில்லை, அது நடக்குமான்றது நமக்கு தெரியாது. பட் இதனோட தூர் வந்து கருப்பாகிறதுக்கு காரணம் மழை பெஞ்சால். இதில் ஃபுல்லாக சேராங்கொட்டை போட்டு வந்து இதை நீங்கள் பயிர் பண்ணுறதுனால சேராங்கொட்டை ஏற்கனவே கருப்பாக இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிறதுனால வந்து அது ஏற்கனவே அந்த மண்ணில் போட்டு பயிர் பண்ணுறதுனால அந்த மண்ணே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அப்படி மழை துளி விழும்போது
அது கருப்பாகவே தெரியும், அதனோட தூர் வந்து கருப்பாகவே தெரியும். கருநாகம் படம் எடுக்குமா அப்படின்றது, கருநாகம் அதை பாதுகாக்குமான்றது தெரியல. பட் அதனோட தூர் கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து இந்த கருநொச்சி தாவரத்தை பற்றி பார்த்தோம். வேறொரு பதிவில் இன்னும் ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.